Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. என்னுடைய பால்ய பருவத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு இனிமையான பருவம் என்று சொல்ல வேண்டும். எல்லாருக்குமே பால்ய பருவம் இனிமையானதாக அமையுமான்னு தெரியல. ஆனால் என்னுடைய பால்ய பருவம் ரொம்ப இனிமையான ஒன்றாக இருந்தது. நான் என் வீட்டில் ரொம்ப செல்வாக்காக வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு கிராம சூழல், ஒரு தென்பெண்ணை ஆற்றன் கரையில் இருக்கிற ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கிராமம். அதுதான் என்னுடைய சொந்த ஊர் வேடங்குளம். வெறும் 1.5 தெருக்கள் மட்டுமே நிரம்பிய ஒரு சிறிய கிராமம். இன்னமும் கூட பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமம். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் சாத்தனூரில் பேருந்து கிடைக்கும். அப்படியான ஒரு கிராமம் அது. ஆனால் இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம். ஒரு வேளை பேருந்துலாம் அங்கே இன்னும் நுழையாமல் இருக்கிறதுனால தான் அந்த இயற்கை இன்னும் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா சாத்தனூர் நீர்த்தேக்கம் வரும், தென்பெண்ணை நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கம் வந்து எப்பவும் பச்சை பசேல்னு இருக்கும். நிறைய அந்த பக்கம் ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த சைடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நதியில் வந்து மீன்கள் துள்ளிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு அங்கே உட்காந்து அஞ்சாங்கல் விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கபடி விளையாடுவோம். அது மாதிரியான ஒரு இனிமையான ஒரு சூழல். ஓடையில் போய் திடீர்னு வந்து ஒருத்தனோட வேட்டி எடுத்து மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சின்ன நரிக்கல் பெரிய நரிக்கல்னு 2 நரிக்கல் குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகள் வந்து இப்போ நினச்சாலும் ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. ஒரு குகையினுடைய ஒரு பக்கத்தில் புகுந்து இன்னொரு பக்கத்துக்கு நாங்கள் போவோம். நடுவில் நிறைய கல் வளைவாக இருக்கும். அதுக்குள்ளாரெலாம் நுழைஞ்சி அப்படியே போவோம். வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு 7-8 கீரல் உடம்பு முழுக்க ரத்தக்கீரலாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஏதோ வந்து வெற்றி பதக்கங்கள் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்போம். அதே போல் சந்தக்கட்டி குளம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் விளையாண்டது நினச்சோம்னா இன்னமும் ரொம்ப நிச்சயமாக வந்து கண்களில் கசிய ஆரம்பித்து வரும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம் அது. பாலண்டம் பரம்புன்னு ஒரு பரம்பு இருக்கும். அது மலை சார்ந்த இடம். அங்கே பார்த்திங்கன்னா கிராமத்து யுவதிகள் அங்கே இருந்து மஞ்சள் புல்களை தலையில் சுமந்து கொண்டு வருகிற அழகை பார்த்தாலே ஏதோ ஒரு வித்தியாசமான கிரகத்திற்கு போனது போல் இப்போது தோன்றும். அவ்வளவு அழகான ஒரு ரம்யமான ஒரு இடம் என்னுடைய அந்த பால்ய பருவத்தில் கழிஞ்சது சொல்லலாம். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து நாட்டுப்புற கலைகளில் வந்து ஈடுபாடு உள்ளவர். ஊரில் எங்கள் கிராமத்துக்கு ஒரு பெரிய மனிதர். அதனால் வந்து ஊரில் எந்த தெருக்கூத்து போன்ற விசேஷங்கள் நடந்தாலும் அப்பாவோட தலைமையில் தான் நடக்கும். அப்பா தான் வாத்தியாராக இருந்து நடத்துவார். எங்கள் வீட்டு திண்ணையில் தான் ஒத்திகைலாம் நடக்கும். அது ரொம்ப அப்போ வந்து எனக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அப்போது அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால தான் எனக்குள்ளார ஒரு கலை ஊற்றெடுத்தது என்று நான் நினைக்கிறேன். Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. 4ஆம் வகுப்பு படிக்கிறப்போ கவிதை மாதிரி ஏதோ கிறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பாட்டு எழுதுறது அப்படிலாம் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நானே பாட்டு எழுதி அதை வந்து பாடி ஸ்கவுட்டுக்கெலாம் போவோம். நாங்கள் அங்கெல்லாம் அந்த பாட்டை பாடி நண்பர்கள்லாம் வந்து மெட்டமைப்பார்கள். அது ரொம்ப ஒரு இனிமையான பருவமாக வந்து என்னுடைய பால்ய பருவம் கழிந்தது. அமுள்ளி துமுள்ளி நெல்லிக்கும் வேலி என்னை கவ்வி கொண்டதே, அழகு இடுப்பின் ஒரு பாதி என்னை அள்ளி சென்றதே, கொலம்பஸ் கனவிலும் நினைக்காத ஒரு தேசம் அழகுதே, கொளுத்தும் வெயிலிலும் எனக்குள்ளே குளிர் காற்றும் வீசுதே, ரோஜா பூவும் அடி முள்ளும் பூக்கும் என அறிவேனே, வீணா
என்று நினைக்காத ஒரு தேசம் வழக்கிதே. கொளுத்தும் வெயிலும் எனக்குள்ளே குளிர் காற்றும் வீசுதே. என்னுடைய மேல்நிலை வகுப்புகள் பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டு அரசினர் மேல்நிலை பள்ளியில் நான் படித்தேன். அங்கே படிக்கிறப்போ பெரும்பாலும் மதிப்பெண்ணை மட்டுமே கூறி வைத்து தான் படிக்க வேண்டியதாகிடுது. கலை ஈடுபாடுகள்லாம் அங்கே வந்து பெருசாக இல்லை. ஏன்னா எவ்வளோ மதிப்பெண் பெறுவது, 1200 மதிப்பெண்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் பெறுவது என்கிற இலக்கை வைத்துக்கொண்டு அப்போது படிக்க ஆரம்பிச்சதாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் நான் வந்து இந்த பேச்சு, கவிதை, கட்டுரை அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இயங்க ஆரம்பித்தது என்னுடைய கல்லூரி பருவம். கல்லூரி பருவத்தில் வந்து நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக அமைந்த பருவம் என்று சொன்னால் அந்த இதை சொல்லணும். ஏன்னா மாநில அளவிலான பல கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள்னு சொல்லிட்டு நிறைய மாநில அளவில் நான் நிறைய போய் கலந்துக்கிட்டு இருக்கேன். நான் சென்னைக்கு வந்ததும் முதல்ல எங்கள் கல்லூரி சார்பாக என்ன அனுப்பிச்சி வச்சது தான். நிறைய கல்லூரிகளில் வந்து கவிதை பேச்சுன்னு கலந்துக்கிட்டு இருக்கேன். கல்லூரி மாணவ நாவலராக 3 ஆண்டுகள் நான் இருந்தேன் எங்கள் கல்லூரியில். கல்லூரி மாணவ நாவலர்னால் பேச்சு, கவிதை, கட்டுரை 3லேயும் வந்து திறம்பட செயலாற்றுகிறவர்களை அந்த கேட்டகரியில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. நான் வந்து அந்த 3 ஆண்டுகள் அங்கே இருந்தேன் கல்லூரி மாணவ நாவலராக. அப்போது வந்து நிறைய கேடயங்கள் எங்கள் கல்லூரிக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுது. அப்போது மாநில அளவில் வந்து கவிதை போட்டியில், கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கவிதை போட்டியில் மாங்கனி கண்காட்சியில் முதல் பரிசு பெற்று கேடயமும் பரிசு பொருளும் வாங்கி வந்தோம். அப்போ வந்து எங்கள் கல்லூரியில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சு எனக்கு பாராட்டு விழாக்கள்லாம் நடத்தியிருந்தாங்க. அப்போ வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கரங்களால் நான் வந்து 2ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் வந்து பரிசு பெறுவதற்கான ஒரு பேச்சு போட்டியில் பரிசு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. விவேகா அந்த கவிஞரை பற்றி பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஆஸ்தான கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகச்சிறந்த நண்பர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப அருமையான அறிமுகம் எங்களுக்குள்ள வந்து இந்த ஆரம்பம்னு சொல்லும்போது காரணம் வந்து ஒரு நல்ல பாட்டு, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காத்தே பிடிச்சிருக்கா, யாரா இதுன்னா அப்போ கேள்விப்பட்ட விவேகான ரைட்டர். அதான் ஃபர்ஸ்ட் பாட்டே. அந்த வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த முதல் பாட்டிலேயே வந்து பூங்குயில் பாட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன் அந்த பாட்டுக்கு. அது தொடர்ச்சியில் வந்து ஜி படத்தில் ஒரு பாட்டு, வம்ப விலைக்கு வாங்கும் வயசுடான்னு சொல்லி, அதை பார்த்தா இந்த பாட்டில் எவ்வளோ வந்து அழகாக வேர்டு ரொம்ப ஸ்வீட்டாக பொய்டிக்காக இருந்துச்சோ, கான்ட்ராஸ்டாக அதில் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருந்துச்சு. வம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா, உலக உருண்ட கோலி சைஸ்டான்னு சொல்லி இதை நோட் பண்ண அதுவும் விவேகான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கவிஞனால் 2 டைமென்ஷன் காட்ட முடியுதுங்கிற அந்த ஒரு நல்ல விஷயமே வந்து நான் மைண்டில் நோட் பண்ணி வச்சிருந்தேன். Brother, Soke, Mama Soke. Bamba velku vaangum vayasuda, ulaga urunda goli saisuda, semiya pola mise molacha sirukanaguda, ye sindi paaka nenachavana velku vaanguda. சென்னை நோக்கி வரப்போ ஒரு பத்திரிகையாளராக, ஒரு இலக்கியத்துறையில் ஒரு பேச்சாளராக இப்படி நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம். அப்படி தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் பத்திரிகையாளராகவும் வந்து சென்னையில் பணியாற்றினேன். அப்போ வந்து பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் அதற்கான பெரிய முயற்சிகள் எதுவும் செய்யலை. அப்போ அப்படியே இருப்பேன். ஆனால் வந்து பல கடினமான சூழல்களை நான் அந்த நேரத்தில் சந்திச்சிருக்கேன். வந்த உடனே வந்து வள்ளூர் கோட்டம் ஹைரோடில் என்னுடைய உறவினர் ஒருத்தருடைய மேன்ஷன் இருந்தது. அங்கே வந்து தங்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்த உடனே அவருக்கே என்ன சும்மாவே போர் அடிச்சிட்டு இருக்கானே, இவன் என்ன லைஃப்பில் வளர போகிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கக்கூடும். அப்புறம் அவர்கிட்ட நான் வெளியில் வந்து சைதாப்பேட்டையில் ஒரு மேன்ஷனில் தங்கினேன். அங்கே வந்து பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் எனக்கு நிகழ்ந்தது. அப்போ தான் நான் வந்து முழுக்க முழுக்க பாடல் எழுதணும் அப்படிங்கிற தேடலில் இருந்த ஒரு காலகட்டம். அது ரொம்ப கடினமான கஷ்டமான சூழலையும் நான் அனுபவித்தது அங்கே இருந்தப்போ அப்படின்னு தான் நினைக்கிறோம்.
என்னுடைய நண்பர் முருகேசன் என்னுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு இவன். எனக்கு வந்து 6th ஒன்றா படிச்சுட்டு வந்தோம் ஸ்கூல் +2 வரைக்கும். அப்புறம் இவன் வந்து என்ஜினியரிங் போயிட்டான், நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டேன். என்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஹொசூரில். அப்போது இங்கே சென்னைக்கு வந்து வேலையை தேடணும் அப்படின்னப்போ அவன் நேராக வந்துட்டான். அந்த அறையில் நான் தங்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாமல் பதுக்கி இவனை வந்து ஏறக்குறைய 1 மாதம் வச்சிருந்து கடைசி நாள் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அது மாதிரியா அது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான மறக்க முடியாத அனுபவம். Hey, excuse me, Mr. Kandasamy. Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. Hot ஆ cold ஆ நீயே தொட்டு பாரு. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. Slow ஆ speed ஆ நீயே ஓட்டி பாரு. போட்ட சிம் கார்டு எம்டி ஐபாட் உன்னை ஸ்விட்ச் ஆன் செய்யறது வேஸ்ட். ஹச் புல்டாக் நச்சு கீழ்பாக்கி என்ன சுத்தாம போனா நான் சேஃப். மண்ணோடே டைமண்ட் ரோடே எப்போ ஆவே மெயின் ரோடே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 12 சிவன் கோயில் கிராஸ் ஸ்ட்ரீட். இதுதான் வந்து நான் முதல் பாடல் எழுதின ஒரு இடம். இது வந்து இடம் வந்து மறக்க முடியாது. இப்போ கொஞ்சம் நிறைய அட்மாஸ்பியர்லாம் மாறி போயிருக்கு. ஒரு சிறிய அறை இங்கே. அந்த அறைக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10க்கு 10 மாதிரியான ஒரு அளவுள்ள ஒரு அறைக்குள்ளார ஒரு சின்ன குட்டியோடு டிவி, ஒரு ஒரு ரொம்ப 2 பேர் மட்டும், நானும் என்னுடைய நண்பன். இப்போ வந்து அவன் பேராசிரியராக இருக்கான் கல்லூரியில், SSN பொறியியல் கல்லூரியில். அவனும் நானும் வந்து தங்கிட்டு இருந்த அறைனா இந்த அறை தான். இந்த அறையில் இப்போ யாரும் இருக்கிறாங்க போல் இருக்கு, லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஒரு ஏன்னா எனக்கு வந்து முதல் பாடல் எழுதுகிறப்போ என்கிட்ட வந்து செல்ஃபோனோ அல்லது எதுவுமே கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை என்கிட்ட. அப்போ வந்து நீ வருவாயன படத்தினுடைய இணை இயக்குனர் ராயன் அவர்களும் துணை இயக்குனர் சிவநேசன் 2 பேரும் வந்து என்னை இந்த அறையில் தான் அழைச்சிட்டு போனாங்க. அந்த டியூனை வாங்கிட்டு வந்து இரவு முழுக்க உட்காந்து இந்த அறைக்குள்ளார எழுதின அனுபவம் ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். நானே இந்த அறையை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. சன் மியூசிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மீண்டும் இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கான ஒரு சூழலை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதற்காக ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான அனுபவங்கள். இங்கே ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டுகள் இருந்த மாதிரி. அப்புறம் நான் பாடல் எழுதினோடனே ஒரு 2-3 பாடல் எழுதினோடனே அப்புறம் கொஞ்சம் பெரிய வசதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அறை எடுத்து குமரன் காலனியில் தங்கிட்டேன். ஆனால் இங்கே அந்த முதல் பாடல் எழுதின உடனே அந்த நீ வருவாயன படத்தினுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இதெல்லாம் ஒட்டி சந்தோஷப்பட்ட அனுபவம்லாம் ரொம்ப இனிமையான அனுபவங்கள். முதல் எனக்கு வந்து பேட்டியும் இங்கே தான் வந்து முதல் எடுத்ததான் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு என்னுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடம். இங்கே வந்து எங்கள் இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் என்னை வந்து முதலாக திரையுலகிற்கு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினவர். அவரை வந்து சந்திச்சுட்டு அந்த சந்திக்கிற ஒரு அனுபவத்தை பாட போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எப்படிங்க? வணக்கம். ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ராஜகுமாரன் சார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நீ வருவாயன படத்தில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காங்கிற பாடலின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தி ஒரு பாடலாசிரியனா தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் மிகுந்த நன்றியையும் நிகழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விவேகா ஒரு அருமையான இளைஞன், மிக அருமையான கவிஞர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நோட் புக்கோட வந்து பாடல் எழுதணும் சினிமாவில் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அதில் விவேகாவுடைய நோட் புக் என் கைக்கு வந்தப்போ ரொம்ப நல்லான ஒரு கவிதைகள் இருந்தது. அதில் ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல மொழியாற்றலுடனும் எழுத்தாற்றலுடனும் பதிவும் இருந்தது. ஒரு கிராமிய பதிவு அப்படின்னாலும் அது சிறப்பாக. சரி, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு பார்த்துட்டு
ரொம்ப அழகான நல்ல சின்ன பையன், ஒரு ஹீரோவா ஆக வேண்டிய ஆள் கவிஞரா வந்துட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம சரி நல்லா இருக்குது எழுதுவோன்னு சொல்லிட்டு சௌத்ரி சார் அவர்கள்ட்ட இப்படி ஒருத்தர் எழுத போறாரு அப்படின்னு சொல்லி, நீ பாத்துக்கையா அப்படிம்பாரு. எல்லாத்துக்குமே அவர் அதே பதில் தான் சொல்லுவார், நீ பாத்துக்கையா அப்படின்னு எழுதினாரு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற தன்னுடைய முதல் பாடலையே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் எழுதினாரு. ஒரு வரியை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வரியுமே அப்படிதான் கேட்டு கேட்டு எழுதினாரு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா, பனிக்காற்றே பிடிச்சிருக்கான்னு ஒவ்வொரு வரியும் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க கேட்டு கேட்டு எழுதி மிக சிறந்த நல்ல பாடல் அது. ஆனா எல்லாருமே அந்த வாய்ப்பை பற்றி தன்னுடைய திறமைய அதிகப்படுத்தி தன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி அதுல பயணிக்கிறது இல்லை. பல பேர் அதுல இருந்து விலகிடுறாங்க. செயல் திறம் இல்லாமையோ இல்ல வேறு கவனங்கள்லயோ போயிடறாங்க. விவேகா தன்னுடைய பாதையை மிக தெளிவாக முடிவு பண்ணி அதுல ராஜ பயணம் செய்கிறான். என்னுடைய நண்பன், என்னுடைய இளைஞன், என் தமிழ் மண்ணின் கவிஞன். இந்த பயணம் மிகப்பெரிய ராஜபாட்டையாக, ஒரு அரசவை கவிஞனாக அதையும் தாண்டிய ஒரு பெருமையுடன் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் எப்பொழுதுமே. அதில் முதல் பாட்டு எழுதிட்டு வரும்போது பல கஷ்டங்களை தாண்டி முதல் பாட்டு எழுதிட்டு வரும்போது நான் கூட இருந்தது எனக்கு அந்த நினைவு எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. என்னென்னா அந்த நேரத்தில் முடிச்சுட்டு வரும்போது ரெக்கார்ட் ஆகிடுச்சுடா, நான் காலேஜ் முடிச்சுட்டு வரேன் வேலைக்கு போயிட்டு, நான் ரெக்கார்டு முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈவினிங் சொல்லும்போது போய் இது எப்படி கொண்டாடுறது அப்படின்னா கையில் இருக்கிறது ஒரு 50 காசு. அதை எடுத்துகிட்டு போய் 2 சாக்லேட் வாங்கி அன்றைக்கி 2 சாக்லேட்டில் தான் எங்களுடைய முதல் பாட்டை வந்து சந்தோஷமாக கொண்டாடணும். அது இன்றைக்கும் பசுமையாக நினைவாக இருக்குது. நிறைய அதுக்கு பிறகு வந்து ஏராளமான பாடல்கள் நான் வந்து 1 பாடல் 2 பாடல்கள் அப்படின்ற முறையில் எழுதிட்டே வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து பரவலாக ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு வந்தது. ஆனால் எனக்கு வந்து குபீர்னு ஒரு பெரிய பெயரை பெற்று தந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி படம். கந்தசாமியில் வந்து அனைத்து பாடல்களையும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு முதல் முறையாக அமைந்தது. அதற்கு வந்து இயக்குனர் திரு சுசி கணேசன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய படத்தில் அனைத்து பாடல்களையும் என்னை நம்பி கொடுத்தார். முதல்ல வந்து ஒரு பாடல் மேம்போ மாமியா என்கிற பாடல் எழுதினேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி, அதுக்கடுத்து மியாமியா போனேன். 3 பாடல்கள் எழுதணுன்னே சொல்லிட்டாரு, நீங்கள் தான் எல்லா பாடல்களையும் எழுதுறீங்க, யூனிட்டுக்கு எல்லாருக்குமே உங்கள் பாடல் அவ்வளோ பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னார். அந்த படத்தில் 8 பாடல்கள் எழுதினேன். கலைப்புலி தான் அவர்கள் கூட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கூட சொன்னார், 8 பாடல் எழுதி 8 திக்கிலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறது என்று சொன்னார். இதே மாதிரி தில்லாலங்கடி படத்தில் வந்து நான் 2 டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் சொல்லி எழுதி வச்சிருந்தேன் அவரை. அது வந்து என்னென்னா மறதியை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கும் தோல்வியை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கும். எனக்கு மிகப்பெரிய வருத்தம்
அந்த பாட்டோடைய ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி அது வெளியே வந்து பாப்புலர் ஆக்க முடியலையேங்கிற மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்ட் அந்த பாட்டுக்குள்ள விவேகா பண்ணது. ஒவ்வொரு வரியும் மறதியை எப்படி க்ளோரிஃபை பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கவிஞர்கள் வந்து தோல்வியை பற்றி க்ளோரிஃபை பண்ணுற பாட்டை நான் எழுத மாட்டேனே சொல்லிட்டு போன அந்த கட்டம் அது. அப்போது விவேகன் எனக்காக தான் அதை ரசித்து எழுதினார். தயவு செஞ்சு மறுபடியும் நான் சொல்கிறது, லிரிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க யாருமே அந்த தில்லாலங்கடி படத்தில் அந்த மறதியை பற்றியும் தோல்வியை பற்றியும் வர பாட்டை ஒரு லிரிக்ஸ்க்காக மட்டுமே உங்களோட கேட்டு பாருங்கள். விவேகா யார், அவர் பலம் என்னன்னு கண்டிப்பாக புரியும். அவ்வளோ அருமையான ஒரு லிரிக்ஸ். மறதி நமக்கு வந்தா டாப் தான். பழசெல்லாம் மறந்தாச்சு, புதுசாக பிறந்தாச்சு, மனச துவைக்க அது சோப்பு தான். நீத்தோட எண்ணங்கள் நீத்தோட எண்ணங்கள் நேத்தே போச்சடா, நான் இப்போ வாரடி பட்டாம் பூச்சிடா. ஞாபகம் டார்ச்சர் மறதி தான் டாக்டர், ஹாப்பி அட ஹாப்பி இதுதானடா. லாசு லாசு மெமரி லாசு, கீடா குமா கோடி காசு காசு, வாழ்ந்து பாரு பாசு பாசு, ஞாபகந்தா டேஞ்சர் கேசு கேசு. மறதி நமக்கு வந்தா டோப்பு தான். பழசெல்லாம் மறந்தாச்ச, புதுசாக பிறந்தாச்ச, மனசை துவைக்க அது சோப்பு தான். முதல்ல வந்து சென்னையை நோக்கி நான் வந்தப்போ பேருந்துல என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு வந்தாரு. என்னை பார்த்து கேட்டார், நீங்க எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து பாடல் எழுத போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சினிமாவில் பாட்டு எழுத போறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் என் கையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்தாரு. அப்போ அதில் இருந்த கவிதைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சொன்னார், நிஜமாவே நீங்கள் வந்து பாட்டு எழுத தகுதியானவர் தான், கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அவர் யாருன்னு நான் விசாரிச்சப்போ அவர் ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிந்தது. அது மனசுக்குள்ளார ரொம்ப நாள் இருந்தது. சமீபத்தில் ஒரு முறை போகிறப்போ அவர் அதை ஞாபகப்படுத்தி அந்த காவல்துறை நண்பர் வந்து என்கிட்ட பேசினது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது எனக்கு. எத்தனையோ தடைகள் சென்னை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தடைகள், எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சொலவடை இருக்குது என்னன்னா, உலகத்திலே வந்து 3 விஷயங்களை பார்க்க சலிக்காமல் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதுனா குழந்தையை பார்க்க சலிக்கவே சலிக்காது, அதே போல் யானையை பார்க்க சலிக்கவே சலிக்காது, கடலை வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி நான் எனக்கு ஏதாவது மனசுக்கு பாரமான நிகழ்ச்சிகள் நடந்ததாலோ என்னவோ நேராக வந்து கடலை நோக்கி வந்துடுவேன். எப்படி கடலுக்குள்ளார வந்து ஒரு புதிய பொருள் சிக்கிச்சுன்னா அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்து கரையோரம் போட்டு போயிடுதோ, அது மாதிரி சமூகத்திற்குள் ஒரு புதியவனாக நான் சிக்கிக்கொள்கிற போது, அதில் ஒவ்வாத சில செய்திகள் நடக்கிற போது உடனே நான் இந்த கரையோரமாக வந்து ஒதுங்கிடுறது இயல்பாக நடந்திருக்கு. கடல் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு பல நேரங்களில். நான் முத கடல் பார்த்தது எப்போ அப்படின்னு யோசிச்சப்பா, திருச்செந்தூர் கடலில் நான் வந்து ஒரு மாலை பொழுதில் கடல் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அதுக்கு பிறகு சென்னை கடல்லாம் ரொம்ப நெருக்கமாக எனக்கு. நான் நிறைய கடலை பற்றி பாடல் எழுதியிருக்கேன், கடல் ஓரத்தில் வந்து நிறைய பாடல்களை எழுதியிருக்கேன். திடீர்னு வந்து வெளியில் போய் பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பெல்லாம் நேராக நான் கார் எடுத்துகிட்டு கடலுக்கு வந்திருக்கேன். கடல் வந்து அவ்வளவு மனசுக்கு நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு நாள் பார்த்தாலுமே புதிய புதிய செய்திகளை தருகிற ஒன்றாக, பிரமிப்பை கூட்டிக் கொண்டே போகிற ஒன்றாக கடல் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய 3 பாகம் வந்து கடலால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்பவே நாம் எத்தகைய பூமியில் இருக்கிறோம், நாம் வந்து கடல் நமக்கு விட்டிருக்கிற கொஞ்சோண்டு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்றதான் ஒரு வாழ்க்கை இது. எனவே நான் எப்போ வந்து நான் வந்து சைதாப்பேட்டையில் வசித்து கொண்டிருக்கிற போது சைதாப்பேட்டையிலேருந்து நடந்தே நானும் என் நண்பன்லாம் வந்து கடலுக்கு வந்து கடலை பார்த்துட்டு திரும்பி போவோம். அந்தளவுக்கு கடல் மேலே எனக்கு ஈர்ப்பு இருக்கும். அதே போல் வந்து ஒவ்வொரு புத்தாண்டப்போவும் இரவு 12 மணிக்கு கடற்கரையில் வந்து இருக்கிறது வழக்கம். இப்போ அது மாதிரி இல்லை. சமீபத்தில் ஒரு முறை அந்த புத்தாண்டுக்கு வர்றப்போ காரெல்லாம் வந்து நிறைய நண்பர்கள் டம்மு டிம்முன்னு அடித்து சத்தம் பண்ணாங்கிறதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கடலுக்கு அந்த நேரத்தில் வர்றது குறைஞ்சி போச்சு. ஆனால் வந்து நிறைய பாடல்கள் கடற்கரைகளில் எனக்கு உருவாயிருக்கு. கடல் வந்து அவ்வளவு மனசுக்கு நெருக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. விழியே விழியே பேசும் விழியே, ஒரு பார்வை பார்த்தாய், மழையே மழையே நெஞ்சுள் மழையே, தனியே தனியே வாழ்ந்தேன் தனியே, நான் வந்தேன் மேலே, இனிமே இனிமே நீதான் துணையே.
மழையே மழையே தூவும் மழையே இது காதல் தானா தனியே தனியே நனைந்தேன் மழையே மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே அப்பாவுக்கு 70th பர்த்டே பண்ணும்போது அவரை தான் நான் வந்து அதை வந்து விழா நடத்தி வைக்கிறதுக்கு நான் விவேகா சார் தான் கூப்பிட்டேன். அந்தளவுக்கு ஃபேமிலிக்கு நெருக்கமான ஒரு ஆள் அவர். என்றைக்குமே நான் ஃபோன் பண்ண தவறுனா அவர் பண்ணிடுவார், அவர் பண்ண நான் பண்ணிடுவேன். இந்த லாஸ்ட் 6 years ஆஃப் அசோசியேஷனில் நாங்கள் பேசாத வாரங்கள் கிடையாது. மேபி மேக்ஸிமம் 1 வீக் தான் பேசாமல் இருப்போம். ஏதோ ஒரு விதமாக நாங்கள் பேசி தான் இருப்போம். அவ்வளோ ரெகுலராக டச்சில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான பழகத்துக்கு இனிமையாக, அதாவது என்கிட்ட வந்து வேலை வாங்கிக்கோங்க, என்னை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபியூச்சர் என்னுடைய அசோசியேஷன் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். நான் அந்த மாதிரி கவிஞரை விட்டால் எனக்கு தான் அதை இழப்பது. அதை தாண்டி அவர் வந்து மிக தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த கவிஞர், ஒரு கவிஞராக கட்டாயமாக எப்போவுமே இருப்பார். அவருக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நான். ப்ளஸ் விவேகா, நீங்கள் வந்து நிறைய பாட்டு எழுதணும், இன்னும் பெரிய பேர் வாங்கணும். இந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு மரத்தினுடைய கனியை விழுங்கி பறந்து செல்கிற பறவை எங்கோ அதனுடைய விதையை போட அங்கே ஒரு புதிய வனம் முளைப்பது போல, அங்கே ஒரு புதிய வனம் உருவாவதைப் போல வாழ்க்கை எதேச்சைகளால் நிர்ணயிக்கப்படுவது என்றாலும் கூட, நதி நடந்து செல்கிற பாதையில் தாகங்களின் தலையை கிள்ளி எறிந்து விட்டு போவது போல தடைகளை கடந்து லட்சியங்களோடு செல்கிறவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம் என்கிற ஒரு செய்தியை சொல்லி சன் மியூசிக் நேயர்களுக்கு எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.